தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளும் கூட மீண்டுமாக தேவன் அவரை துதிக்க ஸ்தோதரிக்க, அவரோடு கூட அவருடைய வார்த்தையின்படி தேவன் நம்மை நடத்தி வருகிற அவருடைய பெரிய கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நாம் மீண்டுமாக நாம் தேவனுக்கு அதிகமாய் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். நான் வேதத்தின் நாளில் ஒரு வசனத்தின் நேராக நம்ம கடந்து வருவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். செபிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் இந்த வார்த்தையை கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவனுடைய கரமானது தாங்கி இந்த நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு தேவன் எப்படியாய் பேச முடியாது சித்தம் வச்சிருக்காரு அப்படின்ற காரியங்களை நம்மோடு இதை கேட்கிறவரோடு கூட தேவன் பேசும்படியாக இந்த நாளிலே எங்கள் தேவனின் உதவி செய்வீராக. நாமத்தை மையப்படுத்தும், மறைவுகளை வெளிப்படுத்தும். யாசுவா மேசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நான் வாசித்த சங்கீத பகுதி சங்கீதம் 40 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பலியையும் காணிக்கையும் நீரை விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாக தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை. நம்முடைய தேவனாய் யாசுவா மேசியா பலி காணிக்கை நீர் விரும்பாமல், பலி காணிக்கை எதெல்லாம் பலி எதெல்லாம் காணிக்கை? பலியும் காணிக்கையும் தேவன் விரும்புகிறார் அல்லது விரும்பல? இப்படி அநேக காரியங்களை நம்ம வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படிப்பட்ட பலி செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்த வேண்டும்? பலி செலுத்த ரொம்ப முக்கியம், காணிக்கை ரொம்ப முக்கியம், இது வேதம் சொல்லுது. ஆனால் எதை தேவன் விரும்புகிறார், எதை தேவன் விரும்பவில்லை என்று சொல்லி நான் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, வாசிப்போம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். பலியினால ஒரு உடன்படிக்கை, அவர் இரத்தத்தினால உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் கூட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதே சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான், தன்னோட வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை என்ன செய்கிறேன், வெளிப்படுத்த வேதம் சொல்லுது. அப்போ நாம் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். வாயினால உள்ளத்தினால தேவனை துதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பூமியில் வாழ வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 51வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுமண இருதயத்தை நீர் புறக்கணீர்.
தேவனுக்கு ஏற்றதான ஒரு பலி உண்டு. அது என்னது? நொறுங்குண்ட இருதயம். தேவனுக்கு ஏற்க முடியாத பலி. எத்தனை பேர் பலி செலுத்துறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க, அது தேவன் அங்கீகரிக்கிறாரா? எத்தனை பேர் செலுத்துவது கிடையாது. இப்படி பலர் பல விதங்களிலே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 51:16 சொல்லுது. 51:11-16 வாசிப்போம். பலியை விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி என்னது? உமக்கு பிரியமானதல்ல. அப்போ நாம் தேவனுக்கு போய் தகன பலி செலுத்துகிறோம் அப்படிங்கிறதும் தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஏனெனில் யாசுவா மெசியா நமக்காய் சிலுவையிலே பலியாயிட்டாரு. இப்போ அந்த பலியை நம்ம எங்கேருந்து செலுத்தணும்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு சுத்தமான இருதயம்னு சொல்லி அறிந்து நாம் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். 2 பேர் காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறான். காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன் 2 பேர் தானே பலி செலுத்துறாங்க? நம்ம வேதத்தில் உள்ளபடி நம்ம அதை பார்க்கணும். அப்போ ஏன் தேவன் எப்படி நம்ம இதெல்லாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2 வாசிப்போம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மனிதன், காயின் நிலத்தை பயிர்கிறதான ஒரு மனிதன். வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தினுடைய கனிகளை தேவனுக்கு பலி செலுத்தினான். நம்ம அதை பார்க்குறோம். இதில் என்ன தவறு இருக்குது? காயின் நிலத்தோட கனிதான தேவனுக்கு பலி செலுத்தினா, நம்ம நிலத்தில் விளைஞ்சு கொண்டு போய் ஆலயத்தில் வைப்பேமே, அது மாதிரி செலுத்தினானே. இதில் என்ன தவறு இருக்குது என்றால் நமக்கு தொடர்ந்து வாசிப்போம். மந்தையுடைய தலையீச்சுகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் யாசுவா அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயின் என்ன ஏற்பட்டது? எரிச்சல் உண்டாயிருச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களிலே தான் நினைத்த காரியம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அநேகருக்கு முகநாடி வேறுபடும், எரிச்சல் ஏற்படும், கோபம் வரும், போராமை கொள்வார்கள். இதான் இங்கே நடந்தது. ஏன் இந்த காரியம் நடக்குது? அப்ப தேவன் சிலருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு, சில காணிக்கை அவர் அங்கீகரிப்பது கிடையாது. அப்ப இது காரணம் என்ன? இதுக்கு யார் பொறுப்பு? ஏன் அப்படி அவர் செய்யணும்? இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தானே. தேவன் ஆரம்பத்திலே இப்படி பட்சபாதம் பண்ணலாமா? ஆரம்பத்தில் அவர் ஏற்றத்தாழ்வை பார்க்கலாமா என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க? சமூக நீதி கருத்துக்களை முன்ன வைப்பாங்க. தேவன் சமாதானம் செயல்படணும், ஏன் அவர் இப்படி செய்தார், ஏன் தேவன் இதை செய்யணும் அப்படின்னு அநேகர் பேசுவாங்க. ஆனால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை சற்று கவனிக்க ஜனங்கள் தவறிவிட்டார்கள். இதை சரியாக கவனித்தாங்கன்னா பேச மாட்டாங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஏன் அங்கீகரிக்கவில்லை? 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ரொம்ப எரிச்சல், உடனே முகநாடி வேறுபட்டது. அடுத்த வசனம், ஏன் வேறுபட்டது? என்ன நன்மை அவன் காணிக்கையான கொண்டு வந்தான்? அநேக பொதுவான கேள்வி.
அவன் காணிக்கையில் தானே கொண்டு வந்தான், அது நன்மை இல்லையா? அவன் ஆடு மேய்க்கிறவன் அதில் கொடுமையான காணிக்கையை செலுத்துகிறான், இவன் விவசாயம் பண்ணுறவன் அதில் கொடுமையான செலுத்துகிறான், இதை அவர் அங்கீகரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இன்றைக்கு உரியதான உலகம். இப்படி தான் போயிட்டுருக்கு. நன்றாக கவனிக்கணும். இன்றைக்கு உலகம் போகக்கூடிய பார்வையை ஒரு பொதுவான பார்வை. ஒரே கற்பத்தில் காயினும் ஆபேலும் வளர்றாங்க. இருவருக்கும் தாய் ஏவாள். அப்படி இருக்கிறப்ப இருவரும் அவங்க செஞ்ச தொழிலில் பிரதானமானவைகளை காணிக்கையாக கொண்டு வர்றாங்க. ஆனால் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கிறாரு, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கலை. ஏன் இதை தேவன் செஞ்சார்? நம்முடைய தேவன் எவ்வளவு வேணும் பொய்யறையா தேவன். அவர் நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட தேவன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் வைப்பது காரணம் என்ன அப்படி என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக இந்த ஒரு அறிவு இல்லை என்று சொன்னால், இந்த ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது 1-4 அதிகாரம் முடிய ஒரு சரியான ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு, ஒரு வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவங்க பரலோகம் போவது ஒரு கேள்விக்குறியான ஒரு வார்த்தை. இதை பற்றின ஒரு தெளிவு வேண்டும். அவர் தேவாதி தேவன், ஏன் ஒருத்தர் அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தர் ஏன் அங்கீகரிக்கல என்றதான ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். சொல்லுவாங்க, அவன் பலி செலுத்தினான், அதில் அங்கீகரிச்சாரு. இப்போ தேவனப்பள்ளி அவருக்கு பிரியமான இல்லைன்னு நம்ம சங்கீதத்தில் வாசித்து விட்டோம். இப்போ தேவனுக்கு இருக்கும் பலி நொறுமுண்டு ஆவிதான். பலியை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அப்ப எப்படிப்பட்ட பலியை அவர் விரும்புகிறார்? எப்படிப்பட்ட பலி தேவனுக்கு பிரியமானது? எப்படிப்பட்ட பலி அவருக்கு பிரியம்? எதை விரும்புகிறார், எதை அவர் விரும்பவில்லை அப்படிங்கிறதான காரியத்தை தெளிவாக நாம் அறியவில்லை என்று சொன்னால், தொடர்ந்து நான் வேதாகமத்தை வாசித்து போய் ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஒட்டு மொத்தமும் போகிற பாதை அது எங்கே? பரலோகம் நோக்கி போகிற பாதை கிடையாது. அது பாவத்தை நோக்கி போகக்கூடியதான அது ஒரு பாதை. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு அவசியம் வேண்டும். என்ன வேண்டும்? தெளிவு வேண்டும். எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாரும் பரலோகம் போவாங்களா? வேதம் சொல்லுது, அதை கண்டுபிடிப்பவர் சிலர் மாத்திரமே. அல்லேலூயா. தேவனுடைய சரியான வழியை கண்டுபிடிப்பது சிலர் மாத்திரமே. அந்த சிலரில் 1,00,000 பேர் இருப்பாங்கன்னா அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்படி ஒருத்தர் நினைக்கணும். அதில் 1000 பேர் இருப்பாங்கன்னா அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கணும், நீங்கள் நினைக்கணும். 500 பேர்னா அதில் ஒரு ஆளாக நான் இருக்கணும். ஒரு ஆள்னா அந்த ஒரு ஆள் நானாக இருக்கணும். அவன்தான் ஆபேல். நமக்கு ஏன் ஆபேல் இடத்துல நான் முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், ஆபேல் யாரோட பிள்ளை? ஆதாமுடைய பிள்ளை. ஆதாம் தேவனால் உண்டானவன். காயின் ஆதாமோட பிள்ளை கிடையாது. காயின் தேவனால் உண்டான மனுஷன் கிடையாது. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். வேதம் சொல்லுது, அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏற்கனவே தேவன் ஆதாமை ஏவாளை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த அதிகாரத்தில் காயினை சபிக்கிறாரு.
அப்போ இவன் எங்கிருந்து வந்தான், இவனுடைய சூழ்ச்சி என்ன, இவனுடைய செயல்பாடு என்ன. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் தோல்விக்கு, அவமானங்களுக்கு, நிந்தனைகளுக்கு விடையே தெரியாது. எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இவனும் பலி செலுத்துகிற மனுஷன் ஏன் சபிக்கப்படணும், பலி செலுத்துகிற மனுஷனுடைய பலியை ஏன் அவர் அங்கீகரிக்கவில்லை, அதற்கான காரணம் என்ன? ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தேவன் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறவரா, அவர் பார்க்கிறவரா, நம்ம அதை கவனிக்கணும். என்ன சொல்றாங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, அநேக நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை விட்டு விலக செய்வதுதான் சர்ப்பத்தின் ஆவியினுடைய பிரதானமான குறிக்கோள். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வகுத்து கொடுத்து, சாயங்கால குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவரோடு திறந்தோறும் உலாவிக் கொண்டிருந்தார். இந்த காரியத்தை அறிந்து கொண்டதான சர்ப்பம் ஏவாளோடு இனப்பெருக்கம் செய்து ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்கும்படி கொடுத்து இந்த பூமியில் பாவம் பிரவேசிக்க ஏவாள் மூலமாய் சர்ப்பம் ஒரு வழியை திறந்து கொடுத்தது. ஆகையால் ஏவாள் சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அல்லேலூயா. இப்போ அந்த வஞ்சனையினாலே உண்டானவன் தான் யாரு? வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்ல. இங்கிலீஷ் பைபிளில் பீஸ்ட், ஒரு மிருகம். இப்போ முதலாவது கற்பனையானது என்னது? ஒரு மிருகம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். புரியுதா? இப்போ முதல் வித்திலேயே பிசாசன் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய செயலை அவன் செய்தபடினாலே இவர்களை தேவன் சபிக்கிறாரு. இதை நம்ம உள்ளபடி வேதத்தில் மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக அடுத்த ஸ்டெப்பு சர்ப்பத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 1 வாசிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி என்ன பண்ணாங்க? குமாரத்திகள் பிறந்தார்கள். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். தேவகுமாரர். இந்த தேவகுமாரர் யாரு அப்படின்னா, ஆதாமுடைய நேரடி வாரிசு. அல்லேலூயா. தேவகுமாரர் யாரு? ஆதாமுடைய நேரடி வாரிசு. இந்த மனுஷகுமாரத்திகள் யாருன்னு கேட்டா, அவங்க யாரு? சர்ப்பத்தினுடைய பிள்ளைகள், அதாவது காயினுடைய வம்சவழியை சேர்ந்தவர்கள். சர்ப்பம் படையெடுத்து ஆடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க, ஏன்னா அப்படியே ரொம்ப பிரபலமாக பேசுவாங்க. என் தேவன் அவர் ஆவியில் எளிமையுள்ளவராக அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தாழ்மையை தரித்து கொண்டு வந்தார். இங்கே சர்ப்பத்தோட அதாவது மனுஷகுமாரத்திகள் எப்படி அதிக சௌந்தரியத்தை கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு என்ன பண்ணாங்க? பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதை பைபிள் காலேஜில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. தேவதூர்களுக்கும் இந்த பூமியில் உள்ள மனுஷனுக்கும் திருமணமானுச்சு அப்படின்னு சொல்லி தவறான ஒரு செய்தியை
பைபிள் காலேஜில் என்ன செய்கிறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான காரியம். வேதத்தில் உள்ளபடி நம்ம சரியாக பார்க்கணும். அப்போ யார் யாருக்கு பிரச்சனை? யார் யார் கல்யாணம் நடக்குது? ஆதாமுடைய பிள்ளைகளுக்கும் சர்ப்பத்துடைய பிள்ளைகளுக்கும். அப்போ தான் யாசுவா பார்த்தாரு. அப்பொழுது யாசுவா, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120. உடனே ஆயுஷ் நாளை குறைச்சிட்டார். இந்த ஒரு காரியத்தினால இவர்கள் பெருகாதபடி அவர் என்ன பண்ணாரு? ஆயுஷ் நாட்களை குறைத்து விட்டார். அது மாத்திரமல்ல, தான் பூமியில மனுஷனை உண்டாக்கினா என்ன பண்ணாரு? யாசுவா மனஸ்தாபப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நோவாவுக்கு ஒரு கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம இதை விட்டுறக்கூடாது. என்ன பண்ணுச்சு? கிருபை கிடைச்சது. பொனோட வம்சவழி தேசங்கள் வளர்ந்து கொண்டு வருது, மக்கள் வளர்றாங்க, பெருகிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. பிற்பாடு இந்த நோவா பேழைக்குள்ள என்ன பிரவேசித்தது? சர்ப்பத்தோட வித்து பிரவேசித்து விட்டது. ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் என்ன பண்ணாரு? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 6ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கு கிருபை கிடைக்குது. தொடர்ச்சியாக 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுது, காயின் சபிக்கப்பட்டவன். யாரு? கானான். அது வம்சவழி. கானான் சபிக்கப்பட்டவன். ஏன்? இவன் தகப்பன் நிர்வாணத்தை, தகப்பனை பற்றி மற்றவங்களும் என்ன செய்கிறான்? அதை எடுத்து காண்பிக்கிறான், குற்றப்படுத்துகிறான், குறை சொல்கிறான், பல விதங்களிலே அவனுடைய செயல்பாடு. அதான் சொன்னார் ஆதியாகமத்தில், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அதான் மெசியா சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீங்க, நான் என் பிதாவின் கிரியை நான் செய்கிறேன்னாரு. இப்போ யார் யாரோட கிரியை செய்கிறாங்கன்னு தெரியுதா? யார் யாரோட கிரியை செய்கிறாங்க? இப்போ நாம் யாருடைய கிரியை செய்ய வேண்டும்? நம்முடைய பிதாவாகிய யாசுவா மெசியாவுடைய கிரியை செய்யணும். நம்முடைய பிதாவாகிய யாசுவா மெசியாவோட கிரியை செய்யணும். அவர் என்ன சொன்னாரு? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இப்ப நன்மை செய்ய வேண்டுங்கிற ஆசை பவுல் சொல்றாரு இடத்துல உண்டு. ஆனா என்ன செய்யல? நான் அதை செய்ய முடியல. காரணம் எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அதை செய்கிறது. அப்ப அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக தேவகுமாரன் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. எங்க சிந்தினாரு? சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். இப்ப தேவன் யாரோட பழி அங்கீகரிக்கிறாரு, யாரோட காணிக்கை அங்கீகரிக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகள் அவன் நிலத்தின் கனியை கொடுத்தாலும் சரி, பலி செலுத்தினாலும் சரி, அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிக்கிறார். அவருடைய பிள்ளை இல்லாமல் காணி செலுத்துகிற எந்த ஒரு காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சங்கீதம் 40 6ஆம் வசனம் சொல்லுது, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாதான பலியும் பாவனிமான பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளை குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தக சுருளை என்ன எழுதியிருக்குது? அப்ப எழுதப்பட்ட வார்த்தை என்ன? அந்த வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தின்படி ஒரு நபர் செய்தால்
கட்டாயம் ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பின்தொடரும். 8வது வசனத்தை வாசிப்போம். 48 சங்கீதம். என் தேவனே, உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள்ள இருக்கணும். இருந்து காணிக்கை செலுத்தணும், இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சும்மா வெளியில பகட்டா பெருமையா எப்படி வெளிப்படுத்த வாசிக்கிறோம்? தூசணமான நாமங்களோடு, ஒரே நாமம், ஒன் தேவன், ஒன் காட், ஒன் பேப்டிசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், ஒரே ரட்சிப்பு. இல்லை ஏதாவது வேற ஒன்று சேர்த்தா அது கரைப்பட்டு போயிடும். இன்னொரு காரியம் மறந்துடக்கூடாது. ஏவாள் ஆதாமுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடியோர் என்பதாக ஏவாள் சர்ப்பத்தினால் கற்போதியானால், ஏற்பாட்டில் யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடியோர் என்பதாக பசுத்தாவியினால் மரியாள் கற்போதியானார்கள். இங்கேதான் நம்ம கவனிக்க வேண்டும். அப்ப இந்த சின்னத்தில் பிறந்த தேவகுமாரன் சர்ப்பத்தின் தலையை நசுக்கி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும். பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? பிரமாணத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் பிரமாணத்தின்படி பார்க்கணும். அப்பதான் பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, இல்லைன்னா கிடையாது. அப்ப வேதம் சொல்லுது, என் தேவனே, உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள்ள இருக்குது. இப்ப நியாயப்பிரமாணம் எங்க இருக்கணும்? உள்ளத்துக்குள்ள இருக்கணும். மகா சபையில் நிதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடி, யாஸ்வாவே நீர் அதை அறிவி. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் தேவனை முன்ன வச்சு நம்ம அதை செலுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். இந்த சரியான பாதையில் நாம் பிரவேசிக்கணும். நம்முடைய ஜீவியம் செல்லணும். நாம் செய்கிற ஊழியங்கள் அதை சரியாக பின்பற்றி போகும்னு சொன்னால் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஒருபோதும் நாம் இடறி விழுவது கிடையாது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நேர்த்தியாக நாம் அதை கவனிக்க முடியும். வேதம் ரொம்ப தெளிவான காரியங்கள் நமக்கு எடுத்துரைக்குது. வேதத்தில் மிக மிக நேர்த்தியான ஒரு தேவனுடைய மனிதர் அநேகர் இருக்கிறாங்க. அதில் ஒரு மாத்து குறித்து நான் இப்பொழுது பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி யாசோவுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர் உண்டான கோத்திர இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். எலியா சொல்றாரு, யாக்கோபுடைய குமாரருடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. கவனிக்க வேண்டிய பகுதி. யாக்கோபுடைய குமாரர் நிறைய பேர் பிறந்தாங்கப்பா, நிறைய பேர் மரிச்சாங்க. எல்லாரும் பிரமாணத்துக்குள்ள வரல, நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் கொண்டு இல்லை. வேதம் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தமான தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோப்போடும் யாரோடு ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தானுங்க. ஏசா இல்ல. கவனிக்க வேண்டிய பகுதி. அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தின்படி கூடார பண்டிகை. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எசையாவே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம். இது 10 கூடார பண்டிகை. அதை குறித்து வரப்போகிற காரியத்தை குறித்து அவர் சொல்றாரு, இவர் என்ன செய்யறாங்க, கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். கவனிக்க வேண்டிய பகுதியை சரியா கவனிக்கணும். இப்ப அந்த எலியா என்ன பண்றாருன்னா, கோத்தத்தின்படி கற்களை எடுத்து 32 1 ராஜாக்கள் 12:32 வாசிப்போம். அந்த கல்லினாலே அவருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை என்ன செய்யறாரு, கட்டுறாரு. நேரடியான 36 நேராய் கடந்து வருவோம். அந்திபலி செலுத்த நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் யாசுவாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் மாத்திரமே பரலோகராஜ்யம், இல்லைன்னா பாதாளம் தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த எழுதப்பட்ட வேதத்துக்கு மாறாக தேவன் ஒருபோதும் நியாய தீர்ப்பை செய்ய மாட்டார். அல்லேலூயா. இதை நம்ம சரியா நம்ம கவனிக்கணும். கவனிக்க தவறிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன வாசித்தோம்? புஸ்தக சூழலை குறித்து எழுதியிருக்கிறது, பழியை காணிக்க விரும்பவில்லை. அப்ப எந்த பழி எந்த களி, எந்த பழி எந்த காணிக்க, நியாயப்பிரமாணம் உள்ளத்துக்குள்ள இருக்குதா? உள்ளத்து யூதனானவனே யூதன். உள்ளத்துல யூதனா இருக்கணும். உள்ளத்துல தேவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய உங்கள் வாசல் இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா? என்ன செஞ்சார்? விண்ணப்பம் பண்ணாரு. இன்றைக்கு விளங்க பண்ணும், யாசுவாவே நீர் தேவனாய் யாசுவா என்றும் தேவரீ தன் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும்னாரு. அக்கினி வானது இறங்கி என்ன பண்ணுது? வாச்சித்து இஸ்ரவேலிலே எலியா கும்பிடுற அந்த தேவன் தான் தேவன் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் விளங்க பண்ணினார். இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். இஸ்ரவேலில் யாசுவா மெசியானா உலகம் உள்ள யாசுவா மெசியா தான். உங்க மொழியில ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க தேவனை துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, ஜெபம் பண்ணீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்தில் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமே பெரியவர். அங்கே யாசுவா மெசியானா உங்களுக்கு புரியலேன்னு சொன்ன இன்டர்நெட்டில் போய் பாருங்க, கூகுளில் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய பேர் என்னன்னு சொல்லி போட்டு பாருங்க. என்ன வரும்? யாசுவா மெசியான்னு தான் வரும். சரியா இதோ ஹீப்ரு எழுத்தாங்க இருக்கு, அதை சரியாக சர்ச் பண்ணும், யாசுவா மெசியா தான் வரும். அப்போ ஒரு இடத்துல ஒன்று இன்னொன்று சொல்வதற்கு அவர் என்ன கிடையாது, எவ்வளவு வேணும், பொய்யுரையாத தேவன். ஆகையினால வேதம் சொல்லுது, மகா சபையில நீதியை பிரசங்கித்தேன், முதல்களை மூடே, யாசுவாவே நீர் அதை அறிவீர். அல்லேலூயா. கவனிக்கணும். அப்ப சபையில போதிக்கக்கூடியதான போதகர்கள் நீதியை பிரசங்கிக்கணும். தேவன் அறியும்படியாக உண்மையை மாத்திரமே பிரசங்கிக்க வேண்டும். நான் அப்படி பிரசங்கிப்போம் என்று சொன்னால் அந்த பிரசங்கம் தேவனுடைய வருகை மட்டும் கிரியை செய்யும்.
அடுத்து சங்கீதம் 40:10 வாசிப்போம். நீதியை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தேவனுடைய சத்தியத்தை மறைச்சிடுறாங்க. அநேக தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மறைச்சிடுறாங்க. மறைக்கிறவங்களை நான் தேவனுடைய மனுஷன் ஒருபோதும் சொல்லவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். சத்தியத்தை நான் ஒளித்து வைக்கலங்கிறாரு. அப்ப நான் ஒளித்து வைக்க கூடாது. என்ன செய்யணும்? சத்தியத்தையும் உண்மையும் ஜனங்கள் அறியும்படி நம்ம சொல்லணும். சொன்னதான் உங்களுக்கு தெரியும். சொல்லாட்டி எப்படி தெரியும்? சொன்னதான் தெரியும். மிகுந்த தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆகையினால இதை பற்றி மேலும் அறிய விரும்புகிற தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணுங்க? இந்த வீடியோ பாருங்க, இதை லைக் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அனைவருக்கு அனுப்புங்க. இதை கேட்டதுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. தேவன் என்ன பண்ணுவோம்? தெளிவுபடுத்துவார். இதோ ஃபோன் நம்பர் இருக்குது, என்ன பண்ணுங்க? தொடர்பு கொள்ளுங்க. மேலும் என்ன செய்யுங்க? சத்தியத்தை நீங்கள் ஒருத்தர் அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது என்ன பண்ணும்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்ததான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் போகிற சபையில் உங்கள் போதவர் சொல்லுவார், நீங்கள் பொருத்தனை பண்ணி கொடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஏதோ மறைஞ்சு கிடக்குது, ஏதோ பாரம்பரிய சாபம் கிடக்குது, அவன் செய்வனை செஞ்சான், இவன் செய்வனை செஞ்சான், இப்படி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது சொல்லி உங்களை வெளியே விட மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுங்க? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஒரே தேவன், ஒரே இரட்சகர், ஒரே பரலோகம். அதை அறிந்து நடந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, செபிக்கிறோம். யாஸ்வா தேவனே, உங்களோட வல்லமையை நீ முற்றுமுடியாக துதிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டால் இன்னும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். சத்திய தூணாய் யாக்கோபு யோவானை போல தேவனை எழுப்ப முடியாது செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு ரசிக்கப்பட மனதிரும்ப செபிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தும், ஆசீர்வதிப்பீராக. யாஸ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமே. என் ஆத்துமாவே யாஸ்வா மெசியாவை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே யாஸ்வா மெசியாவை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் மறவாதேயும்.